Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. பத்திரிகை நண்பர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களே, அந்த பட்டியலில் முதல் தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசினுடைய அற்புதமான ஏழை மக்களுக்கான தன்னுடைய தந்தை என்னவெல்லாம் கனவு கண்டாரோ அதையெல்லாம் தமிழகத்தில் இந்தியாவிலே செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு கைகோர்த்து தொடர்ச்சியாக மோடி ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இரும்பு மனிதராக அவரோடு இருக்கக்கூடிய அற்புதமான கூட்டத்தில் நம்மோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி மிகுந்த தலைவர் நான் தேவநாதன் யாதவ் அவர்களே, தமாகவுடைய மூத்த முன்னணி தலைவர்கள் தொழிற்சாளர்கள் உட்பட இந்த கட்சியில மட்டும்தாங்க எந்த கட்சியிலையும் பார்ப்பதை விட ஐயா மூப்பனார் அவர்கள் காலத்திலிருந்து ஐயா வாசன் அவருடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பெரிய லாயல்டி அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்குதுங்க ஐயா. எப்பொழுதும் கூட தலைவர்களை விட்டுக் கொடுக்காமல் அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான இயக்கம். அதனால் மூத்த முன்னோடி தலைவர்கள் எல்லோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் ஆரம்பித்து ஒரு தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியில் என்னோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ்நாடு முழுவதும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக நம்முடைய ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். எனக்கு தெரியும் ஐயா வாசன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு நீண்ட ஒரு ஆலோசனைக்கு பிறகு எல்லா தலைவர்களையும் சந்தித்து பேசி தமிழகத்தில் அதற்கான ஒரு பெரிய முயற்சியை தொடர்ந்து வாசனை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருக்கு. இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு தெரியும் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணி, ஒரு வளமான தமிழகத்தை, உறுதியான பாரதத்தை உருவாக்குவதற்கு தேவைப்படுகிறது. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐயா அவர்கள் முன்னோடியாக முதல் காலை பதித்து தமிழகத்தில் இந்த காலத்தில் அரசியல் முதல் காலை ஐயா பதித்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜி.கே. வாசன் ஐயா கிட்ட அரசியல் ஆலோசனை பெறக்கூடிய ஒரு மனிதன் நானும் அதிலே ஒருவர். எப்பொழுதும் ஒரு தொலைபேசி மூலமாக அவருடைய நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தை எப்பொழுதும் நான் பெற்றுக் கொள்வேன். காரணம், ஒரு நெஞ்சுரம் வைக்கக்கூடிய ஒரு துணிவான உறுதி. அதனால ஐயாவை நான் புகழ்கின்றேன் நினைக்கூடாதுங்க. நான் பல முறை பல மேடையில பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு ஏன் பேச வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மூப்பனார் ஐயா கனவு கண்ட தமிழகத்தை 2024, 26 இரண்டிலும் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய இணைப்பு பாலத்தை ஐயா அவர்கள் என்று அதற்கான அடிக்கல் நாட்டியிருக்கின்றார். அந்த இணைப்பு பாலத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 2024 தேர்தலில், 2026 தேர்தலில் இது நிச்சயமாக பிரதிபலிக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்கு. அதனால் ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, எப்பொழுதுமே மோடி அவர்கள் தமிழகத்தில் கேட்கக்கூடிய ஒரு தலைவர் ஹவ் ஆர் யூ வாசன்ஜி அப்படிம்பார். இது எப்பொழுதும் பாராளுமன்றத்திலிருந்து தமிழக மண்ணில் எப்பொழுதும் குறைக்கக்கூடிய. அதே நேரத்தில் 2-3 விஷயங்களும் இந்த நேரத்தில் நான் தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பக்கத்தில் பாருங்க, ஐயா முன்னாள் பாஷா அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ஐயா அப்பாஸ் அந்த பக்கம் உட்கார்ந்துருக்காங்க, அண்ணன் லூயிஸ் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. எல்லா தரப்பட்ட மதத்திலிருந்து எல்லோரும் பிஜு அண்ணன் உட்கார்ந்துருக்காங்க, விடியல்சேகர் சக்தி வடிவம் இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும் மோடி ஐயாவுடைய கொள்கை என்னன்னா, எல்லோரோடு சேர்ந்து ஒரு வளமான இந்தியாவை, அற்புதமான தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை முழக்கம். அதை 10 ஆண்டு காலமாக மிகச் சிறப்பாக அதை செய்திருக்கின்றோம். எந்தவித பாரபட்சம் இல்லாமல் இந்திய மக்கள் 142 கோடி பேர்த்தையும் நம்மோடு மோடியை எடுத்திருக்கிறார். இதனால் எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு எல்லோரும் நம்மோடு இணைந்து ஒரு அற்புதமான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் இங்கு நின்று கொண்டிருக்கின்றோம். நம் மீது சொல்லக்கூடிய தமிழகத்தில் குறிப்பாக எதிர்கட்சி நண்பர்கள் வைக்கக்கூடிய எல்லா பொய் குற்றச்சாட்டுகளும் வருகின்ற காலத்தில் காணாமல் போகும். பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரான கட்சி,
அது அரசியல்ல பேச தெரியாதவர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள். இந்த தேர்தலில் அதுவும் முடியும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கான கட்சி என்கின்ற எங்களுடைய முழக்கம் இந்த தேர்தலில் இன்னும் உறுதியாக இருக்கும். அதனால் சகோதர சகோதரிகளே, நம்முடைய அண்ணன் ஜி.கே. வாசன் அவருடைய அனுபவம், அவருடைய வழிநடத்தல் அடுத்த 100 நாட்களுக்கு, குறிப்பாக தமிழகத்திற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுடைய வழிநடத்தல் என்பது எல்லா தலைவர்களையும் நம்மோடு ஒருங்கிணைத்து பிரதமர் அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு உறுதியான கட்டமைப்பான இந்தியா 2024-29 மிக முக்கியமான காலகட்டம். அதற்கெல்லாம் அண்ணன் வாசன் அவர்களுடைய அணுகுமுறை, அவருடைய கூட இருந்து அவர் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் நிச்சயமாக எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி, மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி, நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் இருக்கிறார். ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த மக்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, அடுத்த 100 நாட்கள்ல அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து, ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்க இன்னைக்கு புதுசா அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்துல குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்க ஒரு பகுதியை மட்டும் தான் பாக்குறீங்க. இன்னைக்கு பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுறோம் அப்படின்னு, மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்னைக்கு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேற. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பல. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமா எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க, அதற்கு முன்னாடி பிரஸ் மீட்ல பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகல, மோடி ஐயாவோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்து. என்ன நீங்க பாருங்க, நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்கு பல்லடத்துல. ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு பங்கேற்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணா தேவநாதன் யாதவ் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் பங்கேற்க போறாங்க. நீங்க பாப்பீங்கன்னா ஆனா வரி காலம் பதில் சொல்லும். இன்னொரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா we are still early. மார்ச் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரதமருக்கு அபிஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்துறீங்கன்னா வாய்க்கு வந்தது நான் பேசல, ரொம்ப யோசிச்சு அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த 100 நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்க பாப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 24, 26 அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க. திராவிட கட்சிகள் தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் சக்சீட் பண்ண முடியும் அப்படின்னு ஐயா, இதற்கு முன்பு தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் ஐயா அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கினார். தமிழகத்தில் நாம் பார்த்திருக்கோம். அன்னைக்கு கிடைத்த ஆதரவை நம்ம பார்த்திருக்கோம். எந்த அளவுக்கு ஆதரவு, மூப்பனார் ஐயா தான் வரணும் முதலமைச்சராக அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு காலகட்டம் வேறு, காட்சிகள் மாறுச்சு, சென்ட்ரல்ல ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. அதன் பிறகு மூப்பனார் ஐயாவுக்கு 2வது முறையாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இந்தியாவுடைய பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு. இது நம்முடைய இந்தியன் ஹிஸ்டரியில, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில ஒரு டார்க் சாப்டரா எப்பொழுதுமே நான் பேசுவாங்க. எல்லா கதவும் திறந்தும் எல்லா தலைவர்களும் ஆதரவாக நின்றும், ஆனா ஒரு சதி திட்டத்தால அன்னைக்கு மூப்பனார் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக பொறுப்பேற்க முடியவில்லை. ஒருவேளை பொறுப்பேற்றிருந்தா இன்னைக்கு நம்ம 2024 சொல்லுவோம், மேபி த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹேட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி. ஏன்னா மூப்பனார் ஐயாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதனால இந்தியா மூப்பனார் ஐயாவை பார்க்கல.
அதனால் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழகத்துல ஒரு புதுவிதமான அரசியலை வாசனையா விரும்புறாங்க. அதற்கும் அவர் யாரு மேலே கோவப்பட்டு பேசுற ஆள் இல்லை. வாசனையாவுடைய சுபாவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். யாரெல்லாம் கூட பழகி இருக்கிறோமோ ஒரு கடுஞ்சொல் பயன்படுத்தாம ஒரு இனிமையான ஒரு மனிதர். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.